ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாபிக்கோட வந்திருக்கு. அதாவது மூச்சு எப்படி விடுறது? மூச்சு விடுறதா? அதெல்லாம் தெரியாமயா இவ்வளோ நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்படின்னு தானே கேட்குறீங்க. பட் நெறைய பேரு மூச்சு விட தெரியாம தாங்க மூச்சு விட்டுட்டு இருக்கோம். எப்படின்னு சொல்லட்டா? ஓகே. உங்க கை எடுத்து நடு வயித்துல வச்சு மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க இன்ஹேல் பண்ணும்போது, உங்க வயிறு உள்ள போச்சா? இல்ல வெளிய வந்துச்சா? உள்ள போச்சுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க தப்பா மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. புரிய வைக்கட்டா? ஒரு பலூன் எடுத்து ஊதி பாருங்களேன். காத்து உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? பலூன் பெருசாகும். அதே காத்தெல்லாம் வெளிய எடுத்துட்டா, பலூன் ஷ்ரிங்க் ஆயிடும். சின்னதாயிடும். இதே தான் நம்ம உடம்பும். காத்து உள்ள போகும்போது வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதாவது பெருசாகும். வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். இதுதான் ரைட் ப்ரொசீஜர் மூச்சு விடுறதுக்கு. இந்த உலகமே பஞ்சபூதங்களால தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதம் நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு ரொம்ப அதிகமாவோ, இல்ல ரொம்ப குறைஞ்சாலோ, அது வந்துட்டு நம்மளுக்கு டிசீஸ். அது நம்மளுக்கு வியாதிய தான் உண்டாக்கும். அ காத்து சரியில்லன்னா லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வரும். நீங்க கரெக்ட்டான ப்ரொசீஜர்ல மூச்சு இழுத்தீங்கன்னா, இதுல நெறைய விஷயங்கள் நீங்க அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு எனக்குமே ஸ்டார்ட்டிங்ல அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. பட் போக போக பழகிட்டு இப்ப இது எனக்கு ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, உங்க மூச்ச நீங்க கவனிக்கிறத விட ஒரு பெஸ்ட்டான மெடிடேஷன் எதுவுமே இல்ல. இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணா, நீங்க மூச்சு விடுற விதத்த கரெக்ஷன் பண்ண மாரி ஆச்சு, மெடிடேட் பண்ண மாரி ஆச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கின்னா, காசே குடுக்காம ஈஸியா நம்ம லைஃப்ப அழகா ஹெல்த்தியா பண்ணலாம். ஓகே. டேக் கேர். பாய்.